ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஷெடவுனு. என்ன பண்ணுறது, போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து 4-5 தேங்காய் எடுத்துகிட்டு வந்து உரித்தேன். உரித்து பார்த்தா குட்டி குட்டி தேங்காயாக இருந்துச்சு. சரி, அதை சமையலுக்கு வச்சுட்டு இந்த தேங்காய் நாருக்காக தான் நான் தேங்காயை உரித்தேன். அந்த தேங்காய் நாரில் இருந்து அந்த தூளெல்லாம் பிச்சு உதிர்த்து எடுத்துட்டேன். உதிர்த்து எடுத்துட்டு கடைசியாக பார்த்தா எனக்கு வந்து ஒரு 2 தொட்டி மண்ணில் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிற அளவுக்கு எனக்கு கொக்கோ பிட் கிடச்சிடுச்சு. இதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு தேங்காயை உரித்தேன். உங்கள் வீட்லேயும் தேங்காயெல்லாம் வாங்கும்போது இந்த நாரோடு வாங்கும்போது நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து நிறைய கிடைக்கலனா கூட ஒரு தொட்டி மண் கலவைக்காவது மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேங்காய் நார் கிடச்சிடும். எனக்கு இது 2 தொட்டிக்கு தாராளமாக வரும். அந்த தேங்காய் நாரை பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் நான் எடுத்துன்னு போய் மல்ச்சிங் பண்ணிட்டேன் என்னோடய தொட்டியில். இந்த வெயில் டைமில் இந்த மாதிரி மல்ச்சிங் போட்டு விடுங்க. இந்த மாதிரி தேங்காய் நார் போட்டு விடலாம், அந்த தேங்காய் பட்டையும் போட்டு விடலாம். நிறைய பேர் மாடி தொட்டியில் ஃப்ரிட்ஜு பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி பெரிய தொட்டிகளுக்கு இந்த மாதிரி தேங்காய் பட்டையை போட்டு வைக்கலாம். அதுக்கப்புறம் கரும்பு சக்கையும் போட்டு வைக்கலாம், வேர்க்கடலை போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோஸ் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.